இன்னைக்கு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் பேஸ் பண்ணி உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அந்த செக்டார் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் இறங்கி இருக்கு. பொதுவாவே ஒரு செக்டார் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அப்படி கரெக்ஷன்ஸ் ஆகுதுன்னா அகைன் வந்து ஓவர் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா அது வந்து மேலதான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செக்டார் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் பேஸ் பண்ணி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் தான். உதாரணத்துக்கு செக்டார் பேஸ் பண்ணி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐடி செக்டார் பேஸ் பண்ணி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்னா அதுல ஃபுல்லாவே ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த செக்டார் பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டார். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எனர்ஜி ரிலேட்டட் உள்ள ஆயில் அண்ட் கேஸ், பவர் கம்பெனி, இந்த மாதிரி ரிலேட்டட் உள்ள கம்பெனிஸ் தான் உள்ள இருக்கும். இந்த செக்டாரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவ் விஷயங்கள் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த செக்டார்ல இருக்கிற முக்கியமான 5 பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஐயோட growth எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்லயும் நல்ல ஒரு growth இருக்கும். ஏஐக்கும் எனர்ஜி செக்டாருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐக்கு வந்து உதாரணத்துக்கு நான் வந்து சாட்ஜிபிடி வந்து சிஇஓ வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாட்ஜிபிடி கிட்ட ஒரு தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுறதுனால இந்த அளவுக்கு நிறைய பவர் கன்சப்ஷன் ஆகுது, வாட்டரும் நிறைய வேஸ்ட் ஆகும், அதனால நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ட்வீட் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுறதுனால எந்த அளவுக்கு பவர் கன்சப்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. அப்பதான் நான் வந்து உள்ள வந்து கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது டேட்டா சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ் தேவை. டேட்டா சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பவர் கன்சப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியால மட்டுமே ஓவரால் இந்தியன் பவர் கன்சப்ஷன்ல 3% பாத்தீங்கன்னா டேட்டா சென்டருக்கே போகுது. இது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல எல்லாமே ஏஐ ரிலேட்டட் வரும்போது டிமாண்டும் இருக்கும். அப்ப பேக் போனாட் இருக்கிறது பாத்தீங்கன்னா பவர் தான். அப்ப பவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டப் ஆகி போகும். அப்படி இருக்கும்போது இந்த 40% கரெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைஸ் பிக்கிங்கா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபியூச்சர் growth வந்து இந்த பவர் கன்சப்ஷன்ல ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா வேல்யூவேஷன் பார்த்தோம்னா மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்டார்ல பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 16ல தான் இருக்கு. பொதுவாகவே 20க்கு கீழே ஒரு பிஇ ரேஷியோ இருக்குன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இதுல பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்டார்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் எப்பவுமே லோ பி ரேஷியோ அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த லோ பி ரேஷியோ வந்து அதிகமா உள்ள இருக்கனால ஓவரால் ஆவரேஜ்ல பார்க்கும்போது இந்த பி ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்மியாட்டு இருக்கு. ஆனா வந்து ஃபியூச்சர் growth வந்து பவர் செக்டார்ல வந்து நல்லா இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த பி ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பையிங் என்ட்ரியாவும் இருக்கும். இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பி ரேஷியோவாட்டு இருக்கு. இப்ப இதுல மூணாவது பாசிட்டிவ் பார்த்தோம்னா பிரைஸ் கரெக்ஷன். பொதுவாவே ஒரு செக்டார் பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40% அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் கரெக்ஷன்ஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த செக்டார் பாத்தீங்கன்னா 40% வரைக்கும் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு 2 monthsக்கு முன்னாடி நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டார் ஃபண்ட்ஸ் நான் வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கொடுத்த ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில இருக்கு. எதனாலன்னா இந்த பிரைஸ் கரெக்ஷன்ஸ் தான் மெயின் பாயிண்டா வச்சு நான் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேல போறதுக்காண்டி தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் டிமாண்ட் இருக்கனால பவர் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா வந்து பவர் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து தேவையான ஒரு விஷயம். இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா growth பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இதோட ஸ்டாப் ஆகும். ஃபியூச்சர்லயும் நம்மளுக்கு மேல ஹையர் லெவல் வச்சுட்டு போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு.
இப்ப 4வது பார்த்தோம்னா ரீட்டெயிலோட பவர் டிமாண்ட். ரீட்டெயிலோட பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா பவர் டிமாண்ட் குரோத் இருக்கோ இல்லையோ, ரீட்டெயில் சைடுல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிவிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு, இனி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் யார் வீட்லலாம் எங்கெல்லாம் ஃபேன் ஓடிட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏசி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பவர் கன்சஷன் பார்த்தீங்கன்னா அதிகமா கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம அதர் யூசேஜுக்கும் பவர் பார்த்தீங்கன்னா அதிகமா நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ரீட்டெயிலோட growth-ம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இதுல கடைசியாட்டு இருக்க பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல நம்மளுக்கு சீப்பாவே கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரஷ்யால வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றதுனால நம்மளுக்கு அதுலயும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா வந்து இந்தியாவோட கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா சீப்பா கிடைச்ச மாதிரி இல்ல. அதே பிரைஸ் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அமௌண்ட் எல்லாம் உள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கு போகுதுன்னே தெரியல. அது வந்து நீங்களே ஒரு கணிப்பு கணிச்சுக்கங்க. அப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் நம்ம அதிகமா பண்றோம். ஆயில் ரிலேட்டட் உள்ள எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நம்ம வந்து ரிஃபைனரி பண்ணி அதுல இருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ல அந்த மார்க்கெட் பிரைஸ்க்கே நம்ம வந்து அதிகமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ரிஃபைனரி உள்ள கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா ஆயில் செக்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரைஸ் மூவ் பண்ணி கூட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கும். இப்ப இதுல நெகட்டிவாட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செக்டார் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அதிகமாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது பாலிசி சேஞ்ச் ஆகுது, அதாவது கவர்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா குளோபல் இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம குளோபலை நம்பி தான் இருப்போம். வெளியே வந்து இம்போர்ட்டை நம்பி தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது ட்ரம்போட டாரிஃப் பாலிசி ஏதாவது குளோபல் இஷ்யூ வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த செக்டார்ல ஒரு பிரைஸ் மொமெண்டம் இருக்கும். ஆனா வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த 2 நெகட்டிவ் வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் பாருங்க, ஆனா நெகட்டிவ் மட்டுமே பார்க்காதீங்க. அதனால வந்து நம்மளுக்கு அதுல 5 பாசிட்டிவ் இருக்கனால இங்க நெகட்டிவ் இருக்கனால நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு பொருட்படுத்தாது. அதனால நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லயே பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் பேஸ் பண்ணி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதுல பாத்துக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 5000 ரூபாயில இருந்தே நம்ம பண்ணலாம். அப்படி உங்கள்ட்ட காசு இல்ல, நான் பெரிய அளவுக்கு அமௌண்ட் இல்ல, என்கிட்ட வந்து எஸ்ஐபி தான் போட முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒன் இயருக்கு மட்டும் மந்த்லி எஸ்ஐபி மாதிரி நீங்க கன்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா டெய்லி எஸ்ஐபி இருக்கு, டெய்லியும் கட்டுற மாதிரி எஸ்ஐபி இருக்கு. அதே மாதிரி வீக்லி எஸ்ஐபி இருக்கு. அந்த மாதிரி வீக்லி எஸ்ஐபியும் நீங்க கட்டலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட் பாத்தீங்கன்னா உள்ள அக்குமுலேஷன் ஆகும். இது பாத்தீங்கன்னா இந்த செக்டர் பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.